கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மன்னாட்டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். எரேமியா 1வது அதிகாரம் 19வது வசனம் இப்படியாக கூறுகிறது: அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதாக. யுத்தம் பண்ணுவார்கள், உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். They will fight against you, but they will not prevail over you என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். எரேமியா தீர்க்கனுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமாக மேற்குறிப்பிட்ட வசனம் காணப்படுகிறது. அவருடைய ஊழிய அழைப்பு விசேஷமானது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே அவரை அறிந்து, கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே அவரை பரிசுத்தம் பண்ணி, ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கர்த்தர் கட்டளையிட்டார். ஆகையால் சுமார் 40 வருஷங்கள் யூதாவின் கடைசி 5 ராஜாக்களுடைய நாட்களில் தீர்க்க தரிசனம் கூறினார். யோசியா என்ற நல்ல ராஜாவுடைய நாட்களில் சுமார் 18 வருஷமும், அவனுக்கு பின்பு தோன்றின யோவகாஸ், யோயாக்கீன் மற்றும் சிதேக்கியா என்ற 4 பொல்லாத ராஜாக்களுடைய நாட்களிலும் தீர்க்க தரிசனம் கூறினான். எரேமியாவிற்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்கு ஒரு கூட்ட ஜனங்கள் காணப்பட்டார்கள். நாம் ஒருவேளை நினைக்கலாம் அவர்கள் புறஜாதிகளாக காணப்படுவார்கள் என்று. ஆனால் அவனுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் அவனுடைய சொந்த ஜனங்களாகிய யூதாவின் ராஜாக்களும் பிரபுக்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களும் என்று வேதம் கூறுகிறது. மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார்தானே என்று வசனம் சொல்லுகிறது. எரேமியாவின் தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு யூதாவின் ஜனங்கள் செவி கொடுக்கவில்லை. ஆசாரியனானும் ஆலயத்து பிரதான விசாரணை கர்த்தனுமாகிய பஸ்கூர் அவனை அடித்து காவலறையிலே போட்டான். எருசலேம் நகரத்திற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொன்னதினாலே ஆக்கினைக்கு பாத்திரன் என்று தீர்ப்பளித்தார்கள். கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் அடங்கிய அவனுடைய சுருளை ராஜா சூரி கத்தியினால் அறுத்து, சுருள் அனைத்தும் அக்கினியிலே வெந்து போகும்படி எறிந்தான். உளையான சேற்றால் நிறைந்த துறவிலே இறக்கிவிட்டு அமிழ்ந்து போகும்படி செய்தார்கள். கடைசியாக எரேமியாவிற்கு பொய்யன் என்ற பட்டத்தையும் சூட்டினார்கள். கர்த்தருடைய அழைப்பை பெற்று அவருடைய தீர்க்க தரிசன ஊழியத்தை கண்ணீரோடு செய்தான். தன் ஜனங்கள் 70 வருஷம் பாபிலோனிய அடிமைத்தனத்திற்குள்ளாக கடந்து சென்று விடக்கூடாது என்று பாரத்தோடு அழுது புலம்பினான். இருந்தும் அவனுடைய சொந்த ஜனங்கள் அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்களே ஒழிய அவன் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தர் அவனை காக்கும்படிக்கு அவனுடன் இருந்தார். அவன் வாயை தொட்டு அவருடைய வார்த்தையை அவன் வாயில் வைத்தார். அவனை அரணிப்பான பட்டணமும் இரும்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கி அவனுடன் இருந்தார். ஆகையால் ஒருவராலும் அவனை மேற்கொள்ள முடியவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுங்கள். சாட்சியின் ஜீவியம் செய்யுங்கள். அவருடைய ஊழியத்தை உண்மையாய் செய்யுங்கள். அழைப்பிலே நிலைத்திருங்கள். ஒருவனும் உங்களை ஒரு நாளும் மேற்கொள்ள முடியாது. உங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள். ஊழியங்களுக்கும் சபைக்கும் விரோதமாக பாதாளத்தின் வாசல்கள் யுத்தம் செய்யும். ஆனால் ஒன்றும் உங்களை ஒரு நாளும் மேற்கொள்ள முடியாது. எரேமியா நன்றி நிறைந்த இருதயத்தோடு சொன்னான், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் என்று. அதுபோல உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உடன் இருப்பார். ஒருவனும் உங்களை மேற்கொள்வதில்லை. உங்கள் காரியம் ஜெயமாயிருக்கும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? பிதாவே, இந்த மன்னாட்டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் என்று வாக்களிக்கிறே. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்துரு யுத்தம் செய்தாலும் அவன் உம்முடைய பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடிக்கு செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறான், என் சிறு வயது தொடங்கி அநேகந்தரம் என்னை நெருக்கினார்கள். என் சிறு வயது தொடங்கி அநேகந்தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமற் போனார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறானே. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு அநேக நெருக்கங்கள் வந்தாலும் அந்த நெருக்கங்கள் ஒன்றும் உம்முடைய பிள்ளைகளை மேற்கொள்ளுவதில்லை என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே பேசி ஜெபிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். போக்கிலும் மரத்திலும் உடனிருப்பீராக. கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.